அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும்போது ஒரு வயதான ஒரு பெண்மணி தன் கையினாலேயே தைத்த ஒரு ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். யார் ரசூலல்லாஹ், இதை மனமோந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய மேனியில் போட்டுக்கொண்டார்கள். அத்துடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில் ஏறிக்கொண்டு உபதேசம் செய்து கொண்டு உபதேசத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது ஒரு கிராமவாசி, யார் ரசூலல்லாஹ், இது ரொம்ப அழகாக இருக்குது, அடுத்து எனக்கு இது தேவையாக இருக்குதுன்னு கேட்டாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் யார் எதை கேட்டாலும் இல்லைன்றே சொன்ன சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மூதாட்டி கொடுத்துட்டு போகுது, அழகாக இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிஞ்சிருக்க இந்த ஆடை, வாரம் வாரம் குத்பா ஓதும்போதெல்லாம் இது அணிஞ்சிருக்கட்டுமே நாங்கள் நினச்சோம்னு சொன்னால் அந்த சஹாபி கேட்குறாரு. இதுக்கடையில் அவர் அந்த அளவுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஒரு கிராமவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவள் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இந்த சஹாபிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருவர் அந்த கிராமவாசிட்டாங்க, ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க, யார், அதாவது நான் இறந்ததுக்கப்புறம் மௌத்தானதுக்கப்புறம் கபூரில் வைப்பாங்க இல்லையா, அப்போ 2 மலக்கள் இறங்கி கேட்பாங்கல்ல, மண் ரப்புக்கன்னு கேட்பாங்க, நான் ரப்பி அல்லான்ட்டுருவேன். ஒமன் நபிக்கன்னு கேட்பாங்க, உன் நபி யாருன்னு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஹாதா சாஹிபு மலாபிஸ்ன்னு சொல்லுவேன், இந்த ஆடையுடையவர் தான் நபி என்று சொல்லுவேன். அந்த ஒரு பாக்கியத்திற்காக தான் நான் ரசூல்லாட்ட கேட்டேன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஹப்பத் வச்சுருக்காங்க அந்த கிராமவாசி. நம்முடைய முஹப்பத் எப்படி இருக்குதுன்னு நாம் இப்போ சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஹப்பத்தை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலே ஸலவாத் அதிகமாக ஓதி அவர்களுடைய ஷஃபாத்து இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.